இது 8 மாதங்களுக்கு முதல் இவ்வாறான ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது 12 நாட்கள் அந்த யுத்தம் நீடித்தது. அதன் பிறகு கூடோ அல்லது அதன் பிறகு 71ஆம் ஆண்டு புரட்சியின் பின் இந்த ஆயத்துல்லா ஹொய்மினி அவர்கள் எவ்வாறு கைப்பற்றி அமெரிக்காவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கின்றாரோ இவைகளை எல்லாவற்றையும் மீறி ஒரு வரலாற்றை எழுதுவதற்கான அது போன்றதொரு நிலையில் தற்பொழுது மத்திய கிழக்கை சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். ஈரான் தனித்து போரிடுமா என்றால் அதற்குரிய தகுதியும் ஆளுமையும் அதற்கு இருந்தால் கூட அதற்கு CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சேவை செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் Bobby Chandy, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905 949 5656 905 949 5656. ஈரான் மீதான தாக்குதலை, ஈரான் மீதான யுத்தத்தினை இஸ்ரேல் முடுக்கிவிட்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கிறதாக இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஆதரவில் ஈரான் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு போர் ஆரம்பமாகி இருக்கிறது என்பது மிக வருத்தமான ஒரு செய்தி. காரணம், இத்தகைய ஒரு அழிவினை எதிர்நோக்குகிற அளவுக்கு உலகம் தயாராக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அத்தோடு கூட இன்னும் நலிவடைந்திருந்த ஒரு பக்கமே மீண்டும் மீண்டும் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகிறது பொருளானதாக இருக்கிறது. ஆனால் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிற யுத்தம் அப்படியான ஒரு தோற்றுப்பாட்டை கொடுக்கவில்லை. காரணம், சரிக்கு சரி இருவருமே சரமாரியாக மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கான காரணமாக ஈரானினுடைய இந்த அணு ஆயுத நடவடிக்கை, ராக்கெட் தயாரிப்புகள், ஆயுத தயாரிப்புகள் இவைகளை காரணம் காட்டியிருக்கிறது. அமெரிக்காவுமே அதை தொட்டு காட்டியிருக்கிறது. ஆனால் ஈரான் அதற்கு சற்றும் சளைக்காத வகையிலே பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. தெஹ்ரானினுடைய மிக முக்கியமான இடங்கள் குண்டு தாக்குதலுக்கு ஆளாகி பெருமளவிலே புகையும் வெடிச்சத்தமும் எழும்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இதனுடைய பாதிப்பு நிலவரம் என்ன, இந்த யுத்தத்தை தொடக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன, இதை யாருக்கு சாதக பாதகமாக அமைய போகிறது, யாரினுடைய கை யுத்தத்திலே ஓங்கி நிற்க போகிறது, இவைகள் குறித்து நாங்கள் பேச போகிறோம். இந்த உரையாடலுக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றும் ஒரு முக்கியமான உரையாடலில் உங்களை சந்தித்திருக்கிறோம். சொல்லுங்கள் தர்மா, இந்த யுத்தம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதற்கான மூல காரணம் என்ன? இதற்கான மூல காரணம் என்பது அமெரிக்க இஸ்ரேல் தாங்கள் வைத்திருக்கின்ற கொள்கைகளிலும் சித்தாந்தங்களும் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும், இந்த இஸ்லாமிய கட்டமைப்பு, சியா முஸ்லிம்களின் அந்த ஆயத்துல்லா கொய்மேனியின் கட்டமைப்பு தொடர்பான அவர்களுடைய பயமும் இதற்கான காரணமாக இருக்கின்றது. இது 8 மாதங்களுக்கு முதல் இவ்வாறான ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது 12 நாட்கள் அந்த யுத்தம் நீடித்தது. அதன் பிறகு கூட இவர்கள் உலகத்திலேயே பெரிய குண்டு என்று சொல்லி 2 குண்டுகளை அவர்களுடைய அணு ஆயுத தளங்கம் நிர்மாணங்களை தகர்ப்பதாக கூறி போட்டிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் இப்பொழுது பேச்சுக்கள் இடம்பெற்று வருகின்ற பொழுதும் ஈரானின் நிலைப்பாடு என்பது தாங்கள் அணு தொடர்பான நல்ல விடயங்களை செய்வதற்கு தாங்கள் அதனை பயன்படுத்துகின்றோம். மருத்துவத்துறையாக இருக்கட்டும், எரிபொருள் துறையாக இருக்கட்டும், அல்லது வேறு துறைகளுக்கு நிச்சயமாக அணு ஆயுத தயாரிப்புகளுக்கான தேவைகளுக்காக தாங்கள் அதனை பயன்படுத்தவில்லை என்கின்ற கருத்தியலை மேற்கொண்டிருந்தாலும் இவர்களுடைய நிலைப்பாடு என்பது அதற்கு மாறாக இல்லை. ஈரான் என்பது இப்பொழுது பல ஆயுதங்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு, அதாவது இப்பொழுது 72 வருடங்கள் இருக்கும் நினைக்கின்றேன், எவ்வாறு அங்கே இருந்த அந்த அரசு ஆட்சியை மாற்றி அமைத்தார்களோ அல்லது இந்த ஷா என்கின்ற அவர்களுடைய குடும்ப ஆட்சியை மாற்றி அமைக்கப்பட்டதோ, அல்லது அதன் பிறகு 71ஆம் ஆண்டு புரட்சியின் பின் இந்த ஆயத்துல்லா ஹொய்மினி அவர்கள் எவ்வாறு கைப்பற்றி அமெரிக்காவிற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கின்றாரோ இவைகளை எல்லாவற்றையும் மீறி ஒரு வரலாற்றை எழுதுவதற்கான அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேவையை வேண்டியதான ஒரு தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு அடிநாதமாக இவர்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டு எவ்வாறு இருக்கின்றது என்றால், 2003ஆம் ஆண்டு ஈராக்குக்கு செல்வதற்காக அங்கே ரசாயன ஆயுதங்கள் இருக்கின்றன, அவை ஆபத்தானவை, உலகிற்கு அவற்றை அழிக்கப் போகின்றோம் என்று சொல்லி ஈராக்கை அழித்தார்களே தவிர ஒரு ரசாயன ஆயுதமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது போன்றதொரு நிலையில் தற்பொழுது மத்திய கிழக்கை சிக்கலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள். ஈரான் தனித்து
எதிர்த்து போரிடுமா என்றால் அதற்குரிய தகுதியும் ஆளுமையும் அதற்கு இருந்தால் கூட அதற்குரிய திட்டங்கள் மற்றும் செயற்பாடுகள் போன்றவற்றை எல்லாம் இல்லாமல் செய்கின்ற தரப்புகளாக மாறக்கூடிய தரப்புகளாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்கின்றன. இதற்குரிய காரணம் கடந்த காலத்திலே அவர்கள் பல விஞ்ஞானிகளையும் மற்றும் ஈரானிய தளபதிகளையும் எவ்வாறு அவர்களுடைய வீட்டுக்குள் வைத்தார்களே கொன்றார்கள் என்பது அவர்களுடைய அந்த உளவுத்துறையின் ஒரு சாதனையாக அல்லது மிகவும் அல்லது ஈரானில் காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றார்கள் என்பதற்கான ஆதாரமாக இருக்கின்றது. அவர்களுடைய நெட்வொர்க் என்பது இருக்கின்றது. இந்த ஸ்டார்லிங் போன்ற இலன் மாஸ்க் அவர்களின் செய்மதி தொழில்நுட்பம் காரணமாக. எனவே அவற்றையும் மீறி ஈரான் இந்த போரில் ஈடுபடுவது என்பது நிச்சயமாக ஈரான் பதிலடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. துபாய் கூட தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக மற்றும் சவுதி அரேபியா, பஹ்ரைன், பல இடங்களிலும் உள்ள அமெரிக்காவின் படைத்தளங்களை நோக்கிய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அந்த படைத்தளங்களில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக ஏற்கனவே இருக்கும்படி அறிவிக்கப்பட்டிருப்பதால் நிச்சயமாக இந்த விளைவு உயிரிழப்புகள் என்பன ஏற்படுவது சற்றே குறைவாக இருக்கும். இருந்த பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று அதிகாலை 3 மணிக்கு தான் நிகழ்த்திய உரையில் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். இந்த போரின் பொழுது அமெரிக்காவிற்கும் இழப்புகள் ஏற்படும், அந்த இழப்புகளை அமெரிக்கர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அப்ப இந்த போர் என்பது நீடிக்கப் போகின்றது. நீடிப்பதால் ஏற்பட போகின்ற பொருளாதார இழப்புகள் என்பன முதலாவதாக அங்கு இன்று இப்பொழுது இந்த நிமிடத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வளைகுடா பகுதிகளை கப்பல் போக்குவரத்துக்கள் தவிர்க்கும்படி. எனவே கப்பல் போக்குவரத்துக்கள் 8 நாட்களுக்கு மேல் சுற்றி வர வேண்டிய நிலையில் பொருட்கள் வெளியேறப் போகின்றது. அதைவிட எரிபொருள் விநியோகம் சரியாக பாதிக்கப்பட போகின்றது. எரிபொருட்களின் விலைகள் ஏறப்போகின்றன. ஈரானை நம்பி இருக்கின்ற நாடுகளின் நிலைமை என்பது மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமை. இவ்வாறு கூறுங்கள், இலங்கை கூட ஈரானின் எண்ணெயைத்தான் 90% நம்பியிருக்க வேண்டிய நாடாக இருக்கின்றது என்றால் அவர்களுடைய சபுஸ்கந்தை அந்த சுத்திகரிப்பு நிலையம் என்பது ஈரானிய அந்த லைட் கிரேட் எனப்படுகின்ற இப்பொழுது கனடாவினுடையதோ சவுதியினுடையதோ வெனிசுலாவினுடையதோ அவர்கள் எல்லாம் இந்த தார் கலந்த திக் கிரேட் எனப்படுகின்ற எண்ணெயாகவும் ஈரானுடைய எண்ணெய் என்பது லைட் கிரேட் எனப்படுகின்ற ஒரு மெது மசகு எண்ணெயாக இருப்பதால் அதனை பரிமாறக்கூடிய அல்லது அதனை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை என்பது இலங்கையிடம் இருக்கின்றது. அவர்கள் தான் அதற்குரிய சுத்திகரிப்பு நிலையத்தையும் கட்டிக் கொடுத்திருந்தார்கள். எனவே அங்கே எரிபொருளின் விலை என்பது இப்பொழுதே இலங்கையில் சகல எரிபொருள் நிலையங்களிலும் வாகனங்கள் வரிசை கணக்காக நிற்க தொடங்கிவிட்டன என்றால் தெரியும் இது பாதிப்பு ஏற்படும். இது ஒரு உதாரணம். இவ்வாறுதான் மற்ற நாடுகளுக்கும் செல்லும். இதன் காரணமாக இடம்பெறப் போகின்ற விடிய உதாரணங்களை பார்த்தோம் என்றால் இலங்கையை முதலாவதாக பார்த்தோம் என்றால் உல்லாச பயணத்துறை பெரிய வீழ்ச்சியை அடைய போகின்றது. பொருட்களின் விலைகள் ஏறப்போகின்றன. அப்பொழுது இந்த விமான எல்லைகள் அதாவது வான் பரப்புகள் என்பன மத்திய கிழக்கில் பல இடங்களிலும் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த இவ்வாறு மூடப்பட்டது என்பது வான் பரப்புகளை வேறு பக்கமாக பரப்புவது என்பது எரிபொருள் விலை போன்றவற்றிலும் அந்த சீட்டு விலைகளின் அந்த பயணச்சீட்டு விலைகளின் விடயத்திலும் உயர்வை கொண்டு வரப்போகின்றது. கனடாவும் இதன் பாதிப்பை நிச்சயமாக பெறும். தேவையில்லாத ஒரு யுத்தம் சில வேளைகளில் 3ஆம் உலக யுத்தத்திற்கு இட்டு செல்கின்ற பயத்திற்குரிய காரணங்கள் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சீனா கூறிவிட்டது ஈரானிற்கு சுயாதீனமும் அவர்களுடைய சுய உரிமையும் இருக்கின்றது, அது ஒரு சுதந்திரமான நாடு, அதனுடைய இறையாண்மையில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று. என்றால் சீனாவிற்குரிய 30% எரிபொருள் என்பது இங்கே இருந்துதான் சென்று கொண்டிருக்கின்றது. ரஷ்யா கூட கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. இந்த கடற்பரப்பில் அமெரிக்காவின் 2 பெரிய போர் தாங்கிகள் தற்பொழுது நிற்கின்றன. அந்த போர் தாங்கிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் 6000 படை வீரர்கள். சில வேளைகளில் ஒரு நாசகாரி கப்பலை அதாவது தடுக்கின்ற கப்பலை அளித்தால் கூட 300-400 போர் வீரர்கள் அழியக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. மைய கப்பலை தகர்த்தால் 5000 போர் வீரர்கள் உடனடியாகவே எந்தவித அந்த உதவிகளும் இல்லாமல் அவர்களில் பல ஆயிரக்கணக்கானோர் மடியலாம் அல்லது நீந்தலாம், தப்பலாம். ஆனால் அந்த ஒரு பெரிய பாரிய அழிவு இருக்கின்றது. அதே நேரம்
சீனாவினுடைய கப்பல்களும் ரஷ்யாவினுடைய கப்பல்களும் அந்த பகுதிகளில் இருக்கின்றன. அவற்றின் மீதான தாக்குதல்கள் சில வேளைகளில் அதாவது தவறுதலாக தன்னும் நடத்தப்பட்டால் அவைகள் கூட சில வேளைகளில் போரில் இறங்குகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே ஒரு மயிரிழையான ஒரு தேவையற்ற ஒரு நடவடிக்கை என்றால் மயிரிழையான நிலையில் தான் இதன் முடிவு என்பது இருக்கும். உண்மையிலேயே கூறப்போனால் அந்த ஒரு தவறு, ஒரு மனித தவறு கூட பெரிய விளைவை கொண்டு வந்துவிடும். ஆனால் நாங்கள் அனைவரும் பிரார்த்திப்போம், இந்த போர் என்பது தணிய வேண்டும். இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை என்பது தனது பாதுகாப்பு சபையை கூட்டப் போகின்றது. ஆனால் அவர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியுமா என்றால் இல்லை. இதை நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் இதற்கு கற்பிதம் தேவை. கற்பிதம் என்பது எவ்வாறு வர வேண்டும் என்றால் இஸ்ரேல் அமெரிக்கா பாதிப்புகளை பெற வேண்டியதுதான் இதற்குரிய தேவையாக இருக்கும். சில வேளைகளில் அவ்வாறான பாதிப்புகள் கூட சில வேளைகளில் பேச்சுக்களை ஏற்படுத்தலாம். இப்பொழுது குறிப்பாக பார்ப்பீர்களானால் இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை செலுத்தினாலும் அதனால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் என்பதை விட மக்கள் அரசிற்கு எதிராக எழுந்தால்தான் இந்த போரை அந்த ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும். நிச்சயமாக இந்த ஒரு இஸ்ரேலிய தனி மனிதனான பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்கின்ற அதன் பிரதமர் தான் இந்த முற்றுமுழுதான நடவடிக்கைகளுக்குமான ஒரு நாயகனாகவும் அல்லது கோரமுக நாயகனாக காசா எவ்வாறு அளிக்கப்பட்டதோ அதன் பிறகு மத்திய கிழக்கின் மீதான ஏனைய நாடுகள் மீதான தாக்குதலுக்கான நாயகனாக அவர் இருக்கின்றார். அவருக்கான ஊதுகுழலாக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கின்றார். அவருடைய மருகர் கூட ஒரு இஸ்ரேலிய பிரஜை. எனவே உலகம் எதை சொல்ல வருகின்றது, எதை செய்ய போகின்றது என்பதை இனிவரும் நாட்கள் நிச்சயமாக தீர்மானிக்கும். நிச்சயமாக நினைத்தால் ஒரு விதமான பாரம் தான் அது சூழ்ந்து கொள்ளுகிறது. எப்படி அது போய் முடியுமோ ஒன்றே. ஏற்கனவே காசாவிலை பார்த்த அந்த குழந்தைகளினுடைய முகங்கள் இன்னுமே கண்ணை விட்டாங்கவில்லை. ஒரு நேர உணவுக்காக தட்டை ஏந்தி கொண்டு அழுது கூக்குரலிட்டு வீட்டுல சாதாரணமா பிள்ளைகள் பசிக்குதுன்னு சொல்லும் வரைக்கும் கூட நாம விட மாட்டோம். அது இப்படியாக லட்சக்கணக்கான குழந்தைகள் இறக்கிறத பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு வேதனையாக இருந்தது. ஆக இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக நிகழ்த்துகிற யுத்தம் மிக நீண்ட நாட்களாகவே புகைந்து இப்பொழுது வெளியரங்கமாகவே வெடித்திருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இது சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு பேச்சுவார்த்தை மேசையில உட்கார்ந்து பேச வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்காவினுடைய பக்கமும் இழப்புகள் அதிகமாக இருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியம். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக விரைவில் இது முடிவுக்கு வந்தால் மிக நல்லது. நீங்கள் சொன்னது போல ஏற்கனவே இலங்கையில யாழ்ப்பாண பகுதியில எல்லாம் இப்பொழுது லைனிலே நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் எரிபொருளுக்காக. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மக்களினாலே நிரம்புகிறது. காரணம் அவர்கள் எதிர்ப்பு கூறுகிறார்கள், இது எண்ணெய் எரிபொருள் இந்த வளங்கள் எல்லாம் பாதிக்க போகிறது, விலையேற்றம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி. சரி, இது ஒரு மிக முக்கியமான தருணம். இதை குறித்து நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். மிக ஆழமாக தெளிவாக எல்லாவற்றையும் நீங்கள் விளங்கப்படுத்தியதற்கு நன்றி சுரேஷ் தர்மா. இன்னும் ஒரு உரையாடலை சந்திக்கலாம். நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.